அன்பான மக்களே! நம்மளோட மகாநதியில வந்துட்டு நம்மளோட விஜய், காவேரி இருக்காங்கல்லையா, அவங்க 2 பேருமே வந்து செம்மையா வந்து அடுத்தடுத்து அப்கமிங்கில வந்து செம்மையா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட டைரக்டர் சார் சொல்லியிருக்காரு. அவரோட செம்ம போஸ்ட் போட்டிருக்காரு இல்லையா, அதில வந்துட்டு சூப்பரா வந்து விஜய் வந்து செம்மையா பண்றாரு அப்படிங்கிறது தான். சீரியல பொறுத்தளவுக்கு இது ஒரு ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்ட்ட வந்து அவங்க எந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து செம்மையா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது இன்டர்வியூல வந்து ஏதாவது பேசும்போது, செய்யும்போது அவங்க வந்து சீரியல் ரிலேட்டடா வந்து அதாவது ஏதாவது பண்ண சொல்லுவாங்க ஆங்கருங்க, கேள்வி கேட்குறவங்க. அந்த இடத்துல ஒரு சிலர் வந்து பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து பண்ண மாட்டாங்க. அத வந்து நம்ம வந்து பெருசா எடுத்து, பெரிய விஷயமா பேசணும் அப்படிங்கிறது எனக்கு என்னமோ அது அது இது பண்ணல. அது வந்து எனக்கு அத பத்தி ஏன் பேசணும் அப்படின்னு இருக்கு. இப்ப பிடிச்சா தான் பண்ணுவாங்க, பிடிக்கலனா பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. நம்ம சீரியலாவே பார்க்கறதுனால, சீரியல்ல வந்து அவங்க கணவன் மனைவியா இருக்கிறதுனால, நம்ம வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது அந்த மாதிரி கணவன் மனைவியாவே அவங்க வந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது தப்பு தானே! நம்ம மேலேயும் தப்பு இருக்குல்ல. அவங்க இன்டர்வியூ எடுக்க வர்றாங்க. இப்ப விஜய், காவேரியே இருக்காங்க அப்படின்னா சீரியல்ல, இப்ப ம வேற பேர்ல வந்து சுவாமி, லட்சுமி பிரியாவா அவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து எப்படி வந்து அ விஜய், காவேரியாவ ஸ்டேஜ் மேலயும் பண்ண முடியும்? பண்ண முடியாது. அது நம்ம வந்து நீங்க அது மாதிரி பண்ணுங்க, இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றது கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் ஒரு மாரியா இருக்கும். அதனால அவங்க வந்து நெறைய இன்டர்வியூ காலையிலேருந்து பொழுதுசாய வர போனதுனால, அதில வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாரி ஆயிருக்கும் போல. அதனால அத சும்மா ஜாலியா தான் அவங்க வந்து சொன்னாங்க. அவங்க 2 பேருமே அத பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. நீங்க ஏன் இவ்வளோ போட்டு டென்ஷன் ஆவுறீங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஒ சோசியல் மீடியால எல்லாத்தையுமே ஒரு விஷயம் நல்ல விஷயத்தையும் ட்ரெண்ட் பண்றாங்க. கெட்ட விஷயத்தையும் ட்ரெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான். எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. அப்பதான் லைஃப்லயே நம்ம எல்லாமே நல்லபடியா கொண்டு போ முடியும் அப்படிங்கிறது என்னோடது. அதுக்காண்டி எப்படி இத சொல்லலாம்? ஏன் இத சொன்னீங்க? அவங்க எந்த அந்த இடத்துல ஒரு அதாவது ஒரு ஸ்பாட்ல வர்ற வார்த்தைகள் தான். அத பிளான் பண்ணி யாருமே சொல்றது கிடையாது. அதுக்கு முன்னாடி வேற நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வேற நல்லா தானே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம ஏன் மாட்டேங்கிறோம் பொதுவாவே அப்படிங்கிறது என்னோட கேள்வியா இருக்கு. ஆனா வந்து ஒரு சின்ன விஷயம் அது வந்து பெருசாவே இல்ல. அது அவங்களே அடுத்த செகண்டே மறந்திருப்பாங்க. அந்த இத போய் நம்ம வந்து பெருசா வந்து பேசி அத வந்து கிரியேட் பண்ணி, அத ஏன் நம்ம வந்து மெனக்கெட்டு டைப் பண்ணி எழுதி அத வந்து நம்ம ஏன் இப்படி சொன்னாரு? எதுக்கு இப்படி சொன்னாரு? அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு வந்து அதுக்கு ஏன் நம்ம டைம் அதாவது சும்மா நம்ம பார்க்குற பார்வையிலே தெரியும்ல. சரி சும்மா ஜஸ்ட் அவர் ஃபன்னுக்காக சொன்னாங்க, காமெடிக்காக சொன்னாங்க அப்படின்னு ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியல. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம ஏன் அத கடந்து மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயங்கள வந்து நம்ம வந்து நல்லா பாசிட்டிவா எடுத்துக்கணும். கெட்ட விஷயங்களா இருந்தாலும் நமக்கு அதாவது அத வந்து ஏன் நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படிங்கிறதில்ல. இப்போ ரோட்ல ஏதாவது பிரச்சனை ஏதாவது கீழ விழுந்து ஏதாவது மண்டைய உடைச்சிட்டு கிடந்தா கூட நம்ம வந்து தூக்கி விடுறதுக்கு இப்ப எல்லாம் வந்து இந்த காலத்துலலாம் யாருமே கிடையாது. வேடிக்கை பார்த்துட்டு போறவங்கலாம் இருக்காங்க நெறைய பேரு. இப்ப இந்த வார்த்தையில நமக்கு வந்து என்ன கிடைச்சிருச்சுன்னு இந்த அளவுக்கு வந்து பயங்கரமா வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு ரோட்ல நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு பாட்டியோ, ஒரு தாத்தா யாரோ ஒருத்தவங்க வயசானவங்க கீழ விழுந்துட்டாங்க. சாப்பாடு காசு இல்ல. ரூ. 1 குடுங்கனாலும் குடுக்க மாட்டோம் நம்ம. அந்த மாதிரி காலம் போய்கிட்டு இருக்கிற மக்கள் இருக்கிற உலகத்துல, இது ஒரு சின்ன விஷயம். இத போய் நம்ம ஏன் இவ்வளோ பெருசா பேசணும் அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அத கடந்து வேண்டியது தானே. அவங்க ஒரு இன்டர்வியூல அவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க, அவங்க பேசுறாங்க. பிடிச்சிருந்தா பதில் சொல்லுவாங்க. இல்லைன்னா சொல்ல பதில் இல்லைங்கன்ட்டு சொல்லிட்டு போவாங்க. எல்லாருமே அப்படிதானே பண்ணுவாங்க. அது வந்து ஜாலியா வந்து எல்லாருமே ஃபன் பண்ணலாம். நம்ம 2 பேரை மட்டும் வச்சு இவங்க பேசிட்டு இருக்காங்களே, எல்லாருமே ஜோடியா வரட்டும் அப்படின்னு நெனச்சு அவர் வந்து சொன்னாரு. நான் அப்படிதான் நெனைக்கிறேன். ஆனா நீங்க ஏன் இது இவ்வளோ பெருசா பேசுறீங்கன்னு தெரியல. இப்ப அந்த பழமொழி ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாரி கா சோ காசு சோறு வைக்க நேரம் முடிஞ்சுச்சு ஏதோ சொல்லுவாங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த மாரி அ நம்ம வேலைய பார்க்கறதுக்கு நமக்கே 1000 வேலை கிடக்குது. இந்த வேலைய பார்க்கறதுக்குமா இது மெனக்கெட்டு இத உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. அதாவது ஒரு அவங்க வந்து ஒரு பேசுறாங்க. ஜாலியா பேசிட்டு இருக்காங்க ஃப்ளோர்ல. எவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தாங்க? 3, 4 இன்டர்வியூ பார்த்தோம். அது பாட்டா தானே போட்டாங்க. இதில வந்து நீங்க ஏன் இத கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி தெரியல. கண்டுபிடிச்சீங்க அப்படிங்கிறது இது ஏன் முக்கியத்துவம் குடுத்தீங்க அப்படிங்கிறது தான்.
பார்த்தீங்களா, ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா, என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சா, அவ்வளோதான். அதோட முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியதான். இது ஏன் இப்படி சொன்னார், அது ஏன் அப்படி சொன்னார், கரெக்டு தான். சீரியலில் வந்து நம்ம வந்து அவங்க 2 பேருமே நல்ல பெஸ்ட் பேராக பார்க்குறோம். ஓகே, அது சீரியலில் பாருங்கள். அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து அதே சீரியல் ரிலேட்டடாக வந்தாலுமே அவங்க வந்து அந்த இடத்துல வந்து இப்போ இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அவங்க விஜய் காவேரியா இல்லைன்னா அவங்க சொந்த இதில் தாங்க இருக்காங்க. அந்த இடத்துல போய் நம்ம போய் நீ ஏன் உன் பொண்டாட்டி உன் புருஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது சொல்லவும் கூடாது எனக்கு தெரிஞ்சு. கதையில் எப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்க, அப்படி பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லலாம். நீங்கள் இப்போயே அதை ரீக்ரியேட் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். எல்லோரும் இருக்கும்போது பண்ண சொன்னாங்க. சீரியலில் நடிக்கிறது வேறு, இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பண்ணுறது வேறு இல்லையா? சீரியல் அதாவது நிவினுக்கும் காவேரிக்கும் ஒரு வீடியோ போட்டு காட்டினாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே, அதை ஃபன்னாக எடுத்துக்கிட்டீங்க. இப்போ விஜய் வந்து பேசுகிறது மட்டும் ஏன் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க? விஜய் பேசுனது அவர் சும்மா ஜாலியாக தான் பேசினார். அதை ஏன் இவ்வளோ பெருசாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே நல்லா ஜாலியாக நடக்கும் அப்படிங்கிறது என்னோடது. எதுவுமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி இது வந்து என்டர்டெயின்மெண்ட் ஷோ, என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். அதை ஜாலியாக எடுத்துக்கோங்க. எதை பிடிக்கலையா கடந்து போங்க. அந்த மாதிரி எதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க. பொதுவாகவே யாரையுமே கமெண்ட் பண்ணாதீங்க. அது எனக்கு நானுமே யோசிப்பேன், கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அது நம்ம வந்து ஏன் ஒரு சீரியலை பற்றி நம்ம வந்து இப்போ வந்து ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா, சீரியலை பற்றி மட்டும் பேசலாம். சீரியல் அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம், இதை பண்ணியிருக்கலாம், இது ஏன் பண்ணாங்க, அது ஏன் பண்ணாங்க, இது எனக்கு பிடிக்கல, அதை நம்ம சீரியலில் பற்றி பேசலாம். அவங்க இன்டர்வியூவில் தானே பேசினாங்க. அதை போய் நம்ம வந்து அந்த இடத்துல அது சொல்கிறது தப்பு தானே. அதை வந்து அவங்க பேசினது அவங்க ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் ஏன் அதை பற்றி இது பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவர் வந்து சொன்னார் இல்லையா? கோட் ஷூட் போட்டிருந்தாங்க, அதில் வந்து எப்படி தூக்குறது அப்படின்றதுக்காக அவங்க ஏதாவது சொல்லியிருக்கலாம். அவங்க ஸ்பாட்டில் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஒரு சிலர் டக்குன்னு பண்ணுவாங்க, ஒரு சிலர் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஏன் எடுத்துக்க மாட்டேறீங்க? மக்கள் வந்து இந்த பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிற உலகத்தில் வந்து ரொம்ப எல்லாத்தையுமே வந்து காம்ப்ளிகேட்டாக வந்து யோசிக்காதீங்க. நிஜமாகவே சொல்கிறேன் நான். பாசிட்டிவாக எடுங்க. எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக இதை கடந்து போயிருந்தீங்க அப்படின்னா இதுக்கான இதுக்கான பேச்சே வந்து வந்திருக்காது. இதுக்கான நம்ம வந்து அதாவது கமெண்ட்ஸில் நம்ம எழுத வேண்டிய சான்ஸே வந்திருக்காது. இதை பற்றி யாருமே வீடியோ பேசியிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிருக்கும். சரியா? அதனால் வந்து நீங்கள் வந்து எதையுமே பெரிய விஷயமாக எடுத்துக்காதீங்க. பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நம்ம இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட்டு தானே இது. சீரியல் வந்து டிவியில் எந்த ப்ரோக்ராம் போட்டாலும் நம்ம வந்து பார்க்குறது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான். அதை பார்த்து சிரிக்க முடிஞ்சால் சிரிக்கலாம், இல்லாட்டி கடந்து போயிடலாம், அவ்வளோதான். அதை பற்றி ஏன் நீங்கள் இந்த மாதிரி என்னை சிரிக்காமல் இந்த மாதிரி சீரியல் இது போட்டீங்க, எனக்கு சிரிப்பே வரல அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? அப்படி கிடையாது. ஆனால் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க மக்களை. எனக்கு நான் வந்து யோசிக்கிறது அதுதான். நான் எப்போயுமே பேசுகிறது அப்படி தான். நான் எப்போயுமே ஜாலியாக வந்து பேசணும்னு நினப்பேன். ஜாலியாக வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லணும்னு நினப்பேன். சரிங்களா? எதுவுமே பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, ஜாலியாக எடுத்துக்கோங்க.